இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 5ல எக்ஸசைஸ் நம்பர் 5.4ல கொஸ்டின் நம்பர் 6ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் எல்லா எக்ஸசைஸோட ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 6ல e power x plus e power x squared and so on up to e power x power 5னு கொடுத்துருக்காங்க. இங்கே x power 1, x power 2, அடுத்து x power 3 வரும், அடுத்து x power 4 வரும், அடுத்து x power 5. x power 5 வரைக்கும் எழுதி இதோட டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு x. கொடுத்துருக்க கொஸ்டினை ஒய்ன்னு அசியூம் பண்ணிட்டு differentiate with respect to x நம்ம பண்றோம். இப்போ y வந்து with respect to x differentiate பண்ணும்போது நமக்கு dy by dx அப்படின்னு கிடைக்கும். ஸோ அடுத்த டைம் வந்து இங்கே e power x இருக்கு. e power x ஒரு differentiation e power x தான். அப்போ e power x ன்னு எழுதிடலாம். அப்புறம் திருப்பி இந்த x போய் differentiate பண்ணா 1 தான் வரும். அது எழுதலைனா கூட பரவாயில்ல. பிளஸ் இது பாருங்க e power x squared இருக்கு. இந்த x squared ஃபுல்லா ஒரே டேர்மா வச்சுட்டோம்னா இது பார்க்க e power x மாதிரி தான் இருக்கும். அப்போ e power x ஒரு டிஃபரன்ஷியேஷன் அதே e power x தானே. அப்போ e power x ஸ்கொயரோட டிஃபரன்ஷியேஷன் e power x ஸ்கொயர் தான். அப்புறம் இந்த x ஸ்கொயரை போய் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x வரும் இந்த x power n பேட்டர்னில். ப்ளஸ் e power x கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது e power x கியூப் அப்படியே வந்துடும். அப்புறம் x கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x power n தானே இது. x power nனா n இன்ட்டு x power n minus 1 3x ஸ்கொயர்னு கூட நீங்கள் டைரெக்டாக எழுதிக்கலாம். ப்ளஸ் அடுத்த டைம் ex power 4 இருக்கு. அப்போ ex power 4 ஒரு தடவை வரும். அப்புறம் x power 4 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4x to the power 4 minus 1 ப்ளஸ் அப்புறம் ex power 5 இருக்கு. அப்போ ex power 5ன்ற டேர்ம் ஒரு தடவை வரும். அப்புறம் x power 5 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 5 into x to the power 5 minus 1 அதாவது 4ன்னு கிடச்சிரும். இதான் உங்களோட எல்லா டேர்ம்ஸோட வேல்யூவும். இது ஷார்ட்டாக எழுதணும்னா இது வந்து e power x into 1 e power x தான். இங்கே ஒரு 2xும் e power x ஸ்கொயர்டும் இருக்குது. அப்போ 2x into e power x ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. இங்கே 3x ஸ்கொயர்ட் இருக்குது இந்த டேர்ம். இது கூட ஒரு e power x கியூப்ன்ற டேர்ம் இருக்குது. ப்ளஸ் இங்கே 4x கியூப் இருக்குது. இங்கே ஒரு e power x power 4. ஸோ 4x கியூப் e power x power 4 ப்ளஸ் 5x power 4 e power x to the power 5 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதான் உங்களோட டிஃப்ரென்ஷியேஷனோட சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 7 பார்க்க போகிறோம். root of e to the power root x அப்படின்னு இருக்கு. கொஸ்டின் வந்து x y வந்து அசியூம் பண்ணிக்கோங்க. e power root x x வேல்யூ ஏன் கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரூட்டுக்குள்ளே x இருக்கு. நெகட்டிவ் நம்பர் இருந்தால் அது ரியல் நம்பரில் வராது இல்லையா. அதனால எக்ஸோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த கொஸ்டினை வந்து டேரெக்டாக அப்படியேவும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணுறதுக்கு இல்லை இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பண்ணுவோம்னா முதல்ல ரூட் எக்ஸை பண்ணணும். அப்புறம் e power x திருப்பி இந்த ரூட் எக்ஸை பண்ணி எழுதணும். ஈஸியாக பண்ணுறதுக்கு இங்கே பாருங்களேன். ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணுங்க. ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ண இது என்ன ஆகிடும், இது y ஸ்கொயர்ட் ஆகிடும். இது ரூட் ஆஃப் e power root x the whole squared அப்படின்னு வரும். ஒரு ரூட்ல இருக்க டேர்மை ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயரும் ரூட்டும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், y ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு e power root x அப்படின்னு கிடைக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. அப்போ இப்போ வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் என்ன. ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது முதல்ல ஒய் ஸ்கொயர்ட் அப்படின்றது வந்து எக்ஸ் பவர் என் பேட்டர்னில் இருக்குது. அப்போ என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 படி ஒய் ஸ்கொயர்டை பண்ணால் 2y அப்படின்னு வரும். அதாவது ஒய் பவர் 1ன்னு வரும். இது வந்து ஆக்சுவலாக இந்த 2ஓட டிஃபரன்ஷியேஷன் தான். அப்புறம் இந்த ஒய்யை போய் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறதுனால dy by dx அப்படின்னு கிடைக்குது. இது e power x மாதிரி இருக்கா. e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power x தான். அப்போ e power root x அப்படின்றது அப்படியே வந்திருக்கும். அப்புறம் ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும். ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ். ரூட் எக்ஸ் வந்து டேரெக்டாக இப்படியே படிச்சுக்கோங்க. இல்லை எக்ஸ் பவர் 1/2ன்னு எழுதி எக்ஸ் பவர் n அட்டன் பண்ணாலும் இதே ஃபார்மேட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படி எழுதிடலாம். நமக்கு dy by dxோட வேல்யூ தான் வேணும். இங்கே வந்து 2 times y இருக்குது. ஒய்க்கு பதிலாக இந்த கிவன் கொஸ்டின் என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 2 இன்ட்டு ரூட் ஆஃப் e power root x இதுதான் நம்மளோட ஒய்யோட வேல்யூ. இங்கே வந்து dy by dxன்ற டேர்ம் இருக்குது. இங்கே மேலே வந்து e power root xும் கீழே வந்து 2 times root x அப்படின்ற டேர்மும் இருக்குது. ஸோ இங்கே வந்து மல்டிபிள் இருக்க டேர்ம் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோன்னா எப்படி வந்துடும், டிவிஷனுக்கு வந்துடும். ஸோ இப்படி எழுதிக்கலாம். இங்கே நியூமரேட்டரில் e power root x இருக்குது. டினாமினேட்டரில் 2 time root x மல்டிபிள் பை 2 time root of e power root x. இந்த டேர்ம் இங்கே மல்டிபிள் இருந்தது இங்கே வந்து டிவிஷனுக்கு எடுத்துகிட்டு வந்துச்சு. இப்படி எழுதிட்டோமா. இதில் வந்து இந்த 2வும் இந்த 2வும் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகிடும், 4 ஆகிடும். அப்போ dy by dx இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து e power root x வந்து நியூமரேட்டர். டினாமினேட்டரில் இந்த 2வும் இந்த 2வும் 4 ஆகிடும். இந்த டேர்மும் ரூட்டில் இருக்குது, இதுவும் ரூட்டில் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ வந்து ரூட் a மல்டிபிள் பை ரூட் b அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னா ரூட்டுக்குள்ளே a இன்ட்டு b அப்படின்னு நம்ம எழுதிக்க முடியும். ஸோ அதனால் இதை வந்து இந்த ரூட் எக்ஸையும் இதையும் சேர்த்து ரூட்டுக்குள்ளே x இன்ட்டு e power root x அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதில் ரூட் வந்து எக்ஸ் வந்து ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் 0 இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதான் உங்களோட dy by dxோட ஆன்சர்.
இதே கொஸ்டினை இன்னொரு மெத்தட்ல டைரக்டா பண்றதா இருந்தா எப்படி பண்றதுன்னு பாருங்களேன். முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டினை ஒய்ன்னு அசியூம் பண்ணிட்டோமா, இதை வந்து ஸ்கொயர் ஆன்லாம் பண்ணாம டைரக்டா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போறோம். இப்படி பண்ணும்போது இப்போ இது ஒய் இருக்கா, ஒய்யை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது இந்த பக்கம் டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு கிடைச்சிரும். முதல்ல இந்த கொஸ்டின் பார்க்க என்ன பேட்டர்ன் தெரியுது பாருங்க. ரூட் ஆஃப் உள்ள சம் ஃபங்க்ஷன் இருக்கு, ரூட் எக்ஸ். இது ஃபுல்லாக எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது வெளியில் ஒரு பெரிய ரூட் இருக்கு. அப்போ ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ்ன்னு வரும் இல்லையா. அப்போ 1/2 டைம் ரூட் எக்ஸ்க்கு அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கணும். இதான் நம்மளோட எக்ஸ், அந்த எக்ஸ் அப்படியே வந்துச்சு ரூட் எக்ஸ் 1. இப்போ இந்த ரூட் இருக்கு இல்லையா, இந்த ரூட் மட்டும் டிஃபரன்ஷியேட் ஆயிடுச்சு. இப்போ உள்ள இருக்க இந்த இ பார் ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இ பார் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் இ பார் எக்ஸ் தான். அப்போ இ பார் ரூட் எக்ஸ்க்கு இ பார் ரூட் எக்ஸ் அப்படியே வந்திருக்கும். இப்போ இ டிஃபரன்ஷியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரூட் எக்ஸை போய் டிஃபரன்ஷியேட் பண்ணோம், வெறும் ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்போ 1/2 ரூட் எக்ஸ்ன்னு வரும். அப்போ 1/2 ரூட் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதிட்டு ஸோ எப்பவுமே ரூட்ல வந்து ரூட் ஏ மல்டிபிள் பை ரூட் பி அப்படின்னு இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து ஏ இன்ட்டு பின்னு எழுதிக்கலாம் மல்டிபிள்ல. ஸோ இப்போ நியூமரேட்டர்ல 1 இ பார் ரூட் எக்ஸ் 1 தான் இருக்கு. ஸோ ஒரே ஒரு இ பார் ரூட் எக்ஸ் வந்துடும். டினாமினேட்டர்ல இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. மல்டிபிள் பண்ணா 4. இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள்ல இருக்காங்க, ரெண்டு பேருமே ரூட்டுக்குள்ள இருக்காங்க. ரூட் ஆஃப் ஒரு எக்ஸும் ஒரு இ பார் ரூட் எக்ஸும் இருக்கு. இப்படி கூட எழுதலாம். இதே ஆன்சர் தான் நமக்கு போன மெத்தட்லயும் கிடைச்சது. கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். லாக் ஆஃப் லாக் எக்ஸ், எக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தென் 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம நெகட்டிவ்ல வந்து லாக் எடுக்க மாட்டோம். அதே மாதிரி லாக் 1 0 ஆயிடுறதுனால கிரேட்டர் தென் 1 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ y is equal to log of log x. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் என்னது 1/x. ஸோ கொஸ்டின் ஒய்ன்னு எடுத்துட்டு இது இந்த லாக் எக்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்ன்னு யோசிங்க. இது பார்க்க லாக் எக்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 1/x கிடைக்கும். ஸோ 1/xக்கு பதிலாக இங்கே லாக் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதனால இங்கே லாக் 1/log xன்னு போடணும். இந்த லாக் டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. ஏன்னா லாக் எக்ஸை 1/log xன்னு எழுதியாச்சு நம்ம. திருப்பி இந்த லாக் எக்ஸை போய் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். லாக் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் என்னது 1/x தான். அப்போ 1/x இன்ட்டு லாக் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளோட டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ வந்து டெஃபினட்டாக கிரேட்டர் தென் 1 இருக்கு, ஏன்னா லாக் எக்ஸ் இருக்கிறதுனால. இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். 9th கொஸ்டின்ல cos x by log x இருக்கு. எக்ஸோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0ன்னு கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து மேலையும் கீழையும் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அது u by v மெத்தட்ல தான் என்ன ஆகும், டிஃபரன்ஷியேட் ஆகும். இப்போ u by v த ஹோல் டேஷ்னா u dash v மைனஸ் u v dash அப்படின்னு எழுதணும். நம்ம நியூமரேட்டரை uன்னு எடுத்துக்கலாம். u வந்து cos x, அதே மாதிரி v வந்து log x அப்படின்னு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு u டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x வரும். ஸோ லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x கிடைக்கும். இப்படி எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இப்போ இது வந்து ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பக்கம் ஒய் இருக்கிறதுனால டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டிஒய் பை டிஎக்ஸ் வரும். இது u பை வி, யூ டேஷும் வியும் சேர்த்து எழுதணும். இதான் யூ டேஷ், இதான் வி. ஸோ மைனஸ் சைன் எக்ஸும் லாக் எக்ஸையும் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் சைன் எக்ஸ் லாக் எக்ஸ் அப்படின்னு வந்திருக்கோம். இங்கே அடுத்து மைனஸ் போட்டு யூவையும் வி டேஷும் எழுதணும். மைனஸ் போட்டுட்டு இதான் யூ, இதான் வி டேஷ். அப்போ cos x மல்டிபிள் பை 1/xன்னு வரும். அதை நம்ம இப்படி கீழே கூட போட்டுக்கலாம். டிவைடட் பை கீழே ஃபார்முலா வி ஸ்கொயர், விக்கு வந்து இங்கே லாக் எக்ஸ் இருக்கிறதுனால இங்கே லாக் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ எழுதியாச்சு. இது ஒரே ஒரு ஸ்டெப் நம்ம வேணா என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்கே ஏன்னா இது ஃப்ராக்ஷனில் இருக்குது, இது நார்மலாக இருக்குல்ல, இதில் 1 போட்டுட்டு எல்சிஎம் எடுத்தோன்னா இங்கே ஒரு எக்ஸ் வந்துடும். ஸோ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் லாக் எக்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு வரும். இங்கே டிவைடட் பை எக்ஸ்ன்னு எழுதியாச்சு. இப்போ டினாமினேட்டர் டேர்முக்கு கீழே எதுவுமே இல்லைன்னா கீழே என்னன்னு போட்டுக்கலாம், பை 1 அப்படின்னு போட்டுக்கலாம். இதை மேலே எடுத்துகிட்டு போகும்போது இந்த டேர்ம் திருப்பியும் டினாமினேட்டருக்கே தான் வரும். அதனால இங்கே லாக் எக்ஸ் ஸ்கொயர்னு டினாமினேட்டர் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இது இங்கே மேலே இருந்த எக்ஸும் இந்த கீழே இருந்தது ரெண்டுமே டினாமினேட்டர் தான், அதனால இப்படி எழுதிக்கலாம் ஒரே டேர்மா. ஸோ இதுதான் உங்களோட டிஒய் பை டிஎக்ஸோட சரியான ஆன்சர். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்க கொஸ்டின் y is equal to அசியூம் பண்ணிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். நம்மளுக்கு இது வந்து பேசிக் ரூல்ஸ். காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/x வரும். இ பார் எக்ஸ்னா எப்பவுமே இ பார் எக்ஸ் தான். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கொடுக்குறோம். ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது டிஒய் பை டிஎக்ஸ். இது காஸ் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கு. அப்போ மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு எழுதணும்ல. இங்கே என்ன எக்ஸுக்கு கொடுத்துருந்தாங்களோ நீங்கள் அதை அப்படியே தான் எழுதணும். ஸோ இதுதான் காஸ் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன். காஸ் ஆஃப் இந்த டேர்மோட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் சைன் ஆஃப் இந்த டேர்ம் அப்படியே வந்துடும். ஸோ காஸ் டிஃபரன்ஷியேஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ உள்ள இருக்க இவங்களை மல்டிபிள் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x வரும். ப்ளஸ் இ பார் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பார் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இது யூவி கிடையாது. நான் நடுவில் வந்து ப்ளஸ் இருக்கிறதுனால அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணி அப்படியே எழுதிட வேண்டியதான். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து எப்பவுமே மல்டிபிள் பண்ணோம். ஏன்னா இது வந்து உங்களோட செயின் ரூல். ஸோ இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர்.
ஸோ இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 0ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 0 தான். ஏன்னா லாக் இருக்கிறதுனால அது பாசிட்டிவ்ல வரணுன்றதுக்காக. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.